அக்கா ஈவினிங் ரொட்டீன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பெருசா ஈவினிங்ல எந்த வேலையும் இருக்காது. இந்த துணி மடிக்கிறது, வீடு கூட்டுறத தவிர. அதுக்கப்புறம் சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சன தான் உருட்டிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தியும், நீங்க எல்லாரும் ரெசிபி கேட்டீங்கல்ல, உருளைக்கிழங்கு கிரேவி அதுதான் இன்னைக்கு வைக்க போறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி தண்ணீல எடுத்து போட்டாச்சு. நான் பண்ண தப்பு தண்ணீல போட்டுருக்க கூடாது. கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 4, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, ஒரு 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு சட்டி காஞ்சதுமே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதே சட்டியில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருந்தேன். அதை நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் கொட்டி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னைக்கு சகிதா, பாத்திமா, ரம்யா, காளிமுத்து, தமிழ்வாணி, ரஞ்சிதா, சரளா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.